இப்ப தனி ஒருவன் கூட எல்லாரும் பாத்திருப்பீங்க. அதுல அரவிந்த் சாமி நியூஸ் கிரியேட் பண்ற டைம்ல தான் நான் நியூஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஜெயம் ரவி அவர்கள் சொல்லுவாங்க. மோகன் ரவி அவர்கள் சொல்லுவாங்க. ஆனா அந்த படம் வரத்துக்கு முன்னாடியே நான் தனி ஒருவர் மாதிரி ஒரு விஷயத்த சின்ன வயசுல யோசிச்சேன். அதாவது இன்னும் தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் யாருன்னா பாகவதர், அவர் தான் முதல் சூப்பர் ஸ்டார். அதுக்கு அடுத்தது யாருன்னா எம்ஜிஆர், சிவாஜி. இவங்க தான் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட 2 இமயங்கள், 2 சூப்பர் ஸ்டார் சொல்லுவாங்க. சரி, இதுல 2 பேருமே 2 பாணியை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. இப்ப எம்ஜிஆர் அவர்கள் கத்தி சண்டெல்லாம் அவர் அச்சிக்க முடியாது, டான்ஸ் பாட்டியை கலப்புவாரு, அவர் அந்த பாணியை தேர்ந்தெடுத்துக்கிறார். ஆனா சிவாஜினாவே என்ன நடிப்பனவே சிவாஜி கணேசன் தான் பண்ணு. நம்ம எம்ஜிஆர் ரசிகர்களே ஒத்துப்பாங்க. அந்த மாதிரி நடிப்பின் சிகரம் சிவாஜி கணேசன். ஆனா நம்ம சிவாஜி கணேசன் அவர்களுக்கு எத்தனை தேசிய விருது கிடைச்சிருக்கு? என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல, ஒண்ணு கூட கிடைக்கல. நம்ம சிவாஜி கணேசன் அவர்களுக்கு ஒரே ஒரு தேசிய விருது கூட இந்திய அரசு தரல. இது யாருக்கு அசிங்கன்னா நீங்களே சொல்லுங்க, யாருக்கு அசிங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஆனா நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கு 1971ஆம் ஆண்டு ரிஷாகரன் திரைப்படத்துக்கு சிறந்த நடிகருக்கான விருது, தேசிய விருது கிடைச்சது. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் திமுகல எம்எல்ஏ இருந்தாரு. எம்எல்ஏவா இருந்தாரு. அரசியல் எனக்கும் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா நீங்களே கொஞ்சம் மனசை தொட்டு உண்மையை சொல்லுங்க, நடிப்புனா எம்ஜிஆரா சிவாஜியா? அதே மாதிரிதான் இப்போ ஆந்திரால எம்எல்ஏ இருக்கிறது யாரு? நம்ம பாலகிருஷ்ணா அவர்கள். அரசியல் ஹேண்டில் கீழே லிங்க் இருக்கு, அது டச் பண்ணீங்கன்னா ஃபுல் வீடியோ வரும். அப்படி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.